கை எடுங்க, கை எடுங்கன்னு சொல்றேன்ல. ஏன் நான் உன் கையை பிடிக்கூடாதா? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோவேன், இங்கேயே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியும். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இந்த ஏரியாக்கே தெரியும். என்னமா புதுசா வைக்க போடுற? அதுக்காக பப்ளிக் பிளேஸ்ல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் நக்குறது, தியேட்டர் கூட்டு போய் கார்டன் சீட்ல உட்கார வைக்கிறது, ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் காலை நோண்டுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் நல்ல குடும்பத்து பொண்ணு. அப்ப நாங்க நார குடும்பத்து பசங்களா? ஹலோ, யார் ஆளுங்க? நான் உடனே கிளம்பி வரேன். நல்லதே நடக்கட்டும். சனி குரு காசி, வீட்டில் ஏதாவது நல்லது செய்யணும்னா ஒரு வாரத்துக்குள்ளே செஞ்சிடுங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மார்காதிபதி கண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நடக்கிற சனி பயிற்சி கூட உங்களுக்கு கை கொடுக்கல. உங்கள் எதிரிங்க உங்களை கொல்லலாம். உங்கள் கூட இருக்கிற அடியாளங்களுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிங்க இருக்கிறாங்க, அவங்க உங்களை கொல்லலாம். எது வேணாலும் நடக்கலாம். பட் உங்க மரணம் ஒரு வாரத்துக்குள்ள நிச்சயிக்கப்பட்டது. நல்லது நடக்கட்டும் காசி. ஆனா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காங்கண்ணே. இப்பெல்லாம் இன்டர்நெட்ன்றான், இமெயில்ன்றான், ஏன் கூட மெஷின் வந்துருச்சு. இந்த காலத்துல போய் ஜோசியத்தை நம்பிக்கிட்டு. நான் ஒன்றும் ஜோசியத்தை நம்பல, அவரை நம்புறேன். சாமிநாதனே தம்பி, இவ்வளோ அப்பா காலத்துலேருந்து கூடவே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வரல சாமியார் சொன்னது எது தப்பா போயிருக்கு? அப்பாவை போட்டுருவாங்கன்னு சொல்லி சொன்னாரு, கூட இருந்தவனே போட்டானா? எங்க அண்ணனை போடுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு, அவனையும் போட்டாங்க. இப்போ என்னை போடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சாரதை பத்தி நான் பயப்படல. நான் செத்தா கல்மாட்டில் உட்காந்து விடுறதுக்கு அப்படியெல்லாம் பசங்களெல்லாம் வர சொல்லுங்க. சாமியார் என் உயிருக்கு ஒரு வாரம் தான் கெடு கொடுத்துருக்காரு. என் எதிரிங்களோ இது உங்களில் ஒருத்தன் தான் என்னை போடுவீங்களா? இதா இந்த ரூமில் தான் படுத்து கிடப்பேன். குத்தணும்னு நினைக்கிறவன் என் முதுகில் குத்திடாதீங்களா, நெஞ்சில் குத்துங்க. நான் கோலை இல்லை. ஏன்னே இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக கையை இழந்திருக்கோம், காலை இழந்திருக்கோம், இன்னும் சில பேர் உசிரியா இழந்திருக்கோம். எங்களை போய் தப்பா ஒத்துக்கிறேன் ஐயா, நீங்கள் எனக்காக கஷ்டப்படுறீங்க. எங்கள் அப்பாவுக்கு நடந்திருக்கு, எங்கள் அண்ணனுக்கு நடந்திருக்கு, எனக்கும் நடந்துடும். பயமா இல்லை, சந்தேகமா இருக்கு. ரோட்ல அதே சுத்திக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு போட்டு சொன்னீங்க, நான் போய் எவனோ ஒரு செஞ்ச தப்புக்கு எங்க மேல சந்தேகப்படுறது ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. இத்தனை காலமா நீங்க சொன்னா நாங்க கேட்டோம். ஒரு தடவை நாங்க சொல்றத தயவு செஞ்சு நீங்க கேளுங்கண்ணே. உங்களை ஒரு வாரம் ரூமுக்குள்ள வச்சு பூட்டுறோம். நம்ம பசங்க எல்லாம் காவலுக்கு இருப்பானுங்க. அதையும் மீறி எவன் உங்களை தொடர பாத்துருவானே. ஓகேன்னு சொல்ல. எதிரிக்கு பயந்து ரூம்ல உட்காந்துருக்க சொல்றியா? நான் என்ன சப்பையா? யாரு ஒரு கொலை பண்ணிட்டு மறைக்க 3 கொலை பண்றீங்களே, நீங்களா சப்ப? ஏன்னா ஜோசிகார சொன்னது பொய்ய நிரூபிப்போம்னே. என்னண்ணே என் குடும்பம் பண்ணிருக்கனே, உங்க பண்ணோனே ஓகே சொல்லுண்ணே. விசுவாசத்தை காட்ட ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு ஓகே சொல்லுங்க தம்பி. ஒரு வாரத்துக்கு அப்புறம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல. சாகும்போது எதிரிங்களை சம்பாரிச்சுட்டு போகிறது நல்லதில்லை. அதனால் எல்லாத்தையும் போட்டுருங்க. என்னோட எதிரி மட்டும் இல்லை, எதிரியாக இருந்தவன், எதிரியாக இருக்க போகிறவன், காலை மிதிச்சவன், கையை மிதிச்சவன், ஒரு பையன் உயிரோடு இருக்கக்கூடாது. சாமிநாதனை லிஸ்ட்டை கொடுத்துருங்க. நான் யார் தெரியுமா? என் மேல கை வச்சா சரி. கடைசியா ஒருத்தன். யாரு? அந்த ரெட்டி. பயமா? அண்ணே நான் போறேண்ணே. போட்டுருவாடா.
போட்டுருவோண்ணா. தம்மா துண்டு பையன் நீ என்ன கொல்ல வந்துட்டியா? ஏய், அவன் கழுத்தறுத்து போடுறான். டிவி பூரா குலையா கிடைக்குது. சேனலை மாத்தணும். பாகிஸ்தானில் மலைவாழ் குடிமக்கள் அண்ணே அண்ணே தம்பி தம்பி பசங்களுக்கு ஏதாவது ஆச்சா? சங்கரி மணி வீசிட்டாங்களாம், ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. என்னையோட ஜோசியர் சொல்லி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. உங்களுக்கும் ஒன்றும் ஆகல. நீங்க பயந்ததும் இல்லாம எங்களையும் பயமுறுத்திட்டீங்க. அந்த சோசிக்கார போய் செஞ்ச வேலை தான். அவன் கையில் கழிட்டேன், தூக்கி அவன் சொன்னது நல்லதுக்கு தான். அவன் சொன்னாலும் எல்லாத்தையும் போட்டோம். இப்போ நமக்கு எதிரியே கிடையாது. ஒருத்தன் இருக்கான். யாருன்னு? என்ன துணி இல்லாம அம்மனமா ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சான இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். அவன் இருக்கான். அவனா? அவன் போன மாசமே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் நானே. ஆனா அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். பையனா? ஆமா, அவன் சாப்பிடும்போது கர்மம். அப்பா செஞ்ச தப்பு பையனாண்டா கூட்டு வந்த லூசு. நல்ல வேலை ஆறுமுகத்துக்கு ஆம்பளை புள்ளையா போச்சு. பொம்பளை புள்ளையா இருந்திருந்தா ஆட்டோ சங்கர்னு ரவுடி சாமிநாதனா, அப்பா கூப்பிடுறாங்க. சாமிநாதனா, டேய் சாமிநாதா.